நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. பொதுவா வாழ்க்கையில சில விஷயத்தை நம்ம உள்ள எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிற விஷயங்கள் நம்மை பக்குவப்படுத்தும் அப்படின்னா நம்ம சரியான பாதையில போறோம்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கிற விஷயம் நமக்குள்ள அகங்காரத்தை ஏற்படுத்துது அப்படின்னா நம்ம தவறான பாதையில போறோம்னு அர்த்தம். எப்பவுமே நமக்கு ஏற்படுகின்ற அகங்காரம் தவறானது நமக்கு எப்பவுமே தெரியாது. நம்ம சரியா தான் இருக்கோம் அப்படிங்கிறதுலயே நம்ம மனசு போயிட்டு இருக்கு. ஒரு சில தருணங்கள்ல நம்மளுக்கு ஒரு தீப்பொறி கிளம்புறது போல நம்ம தப்பா இருக்கமோ அப்படின்னு ஒரு சில நிமிஷம் தோணுது அப்படின்னா அப்படியே அமைதியாயிடணும். என்ன தப்பு அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த தப்பை சீர்திருத்திக்க பார்க்கணும். அப்பதான் அவன் மனிதத்தன்மை பெறுவான். ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எப்பவுமே குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதே போலதான் ஆன்மீகத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிந்த ஞானிகள் பேச மாட்டாங்க. நல்ல தெளிந்த ஞானிகள் பேச மாட்டாங்க. அடியேன மாதிரி அறகுறையா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆன்மீகத்துல அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ட்டு. தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உள்ளார்ந்த அனுபவம் அவரவருக்கு கிடைப்பதுதான். அடியேனுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது அப்படின்னா அது அடியேன் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எனது உணர்வுகளை நான் வெளிப்படுத்துகிறேன். நான் இப்படி இறைவனை உணர்ந்தேன், இறைவன் இப்படி இருந்தார், எனக்கு இந்த வடிவத்திலே காட்சி அளித்தார் அப்படின்னா அதை நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனுடைய உண்மையான பொருளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதனாலதான் தெளிவா சொல்லப்படுறது, அவரவருக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் அவரவர் சார்ந்தது. குரு சிஷ்யன் ரெண்டு பேருக்கு இடையில கூட அந்த வேறுபாடு உண்டு. குரு உணர்ந்தது போலவே சிஷ்யன் உணர்வார் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. சிஷ்யன் உணர்ந்ததை குரு உணர்ந்து கொள்வாரா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அனுபவம் அவரவர் சார்ந்த விஷயம். அப்ப தெளிவா இருக்கணும். அறகுறையா சில விஷயத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அது ஒரு முடிவை நோக்கி போகவே போகாது. அப்ப எப்படி தெளிவு பெற முடியும்? கண்டிப்பா குருவுடைய உபதேசம், கண்டிப்பா குருவுடைய வழிகாட்டுதல் அவசியம். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. சில பேருக்கு குரு மனித உருவுல வந்து அந்த வரத்தை கொடுக்கின்றார். சில பேருக்கு இறைவனே குருவாக இருந்து அசிரீதியாக கனவிலே இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமாக அதை சிறப்பாகவும் நடத்தி கொடுக்கின்றார். இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குமானா கிடைக்கிறதும் இல்லைதான். ஆனா நம்ம மனசு எப்படி இருந்தா அந்த இறைவன் நமக்குள்ள வருவார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப வருவார் அப்படிங்கறதே தவறான வார்த்தை தான் நம்ம பயன்படுத்தியது. ஏன் அப்படின்னா எங்கேயும் அவர் வர்றதுக்கு போறதுக்கெல்லாம் இல்லை. அவர் எங்க போனார் திருப்பி வர்றதுக்கு? ரொம்ப தெளிவான கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களேன். இறைவன் எப்ப என்னை நீங்கினார் என்னிடம் வருவதற்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஏன் உள்ள இருக்கின்ற இறைவன் எப்ப நம்ம விட்டு நீங்கினார்? அவர் நீங்கிட்டாருக்கு பேர் சவம். இந்த உடல்ல இருந்து சிவம் நீங்கிருச்சுன்னா இது சவம். தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூட இல்லை. இந்த உடல்ல அந்த சிவம் இருக்கணும், அந்த சூடு இருக்கணும். அது வரையில தான் இதுக்கு மரியாதை. அது எப்ப வெளிப்படும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். உள்ளிருக்கின்ற சிவம் எப்ப வெளிப்படும்? நம்ம மனசு தூய்மையாகும் போது வெளிப்படும். மனசு எப்ப தூய்மையாகும்? அன்புமயமா மாறும் போது தூய்மையாகும். மனசுல வஞ்சகம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, குரோதம் இருக்கக்கூடாது, மத ஆச்சரியங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இந்த மனசு மாறுது அப்படிங்கிற பட்சத்திலே அது ரொம்ப தூய்மையானதா மாறும். அப்படி தூய்மையானதா மாறும்போது உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த சிவம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பு அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப நீங்க அன்பு ரூபமா மாறி இருப்பீங்க. ரொம்ப முக்கியமே அதுதான். அன்பே வடிவானவன் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி நாமும் மாறி இருப்போம். அப்ப அதற்கு தேவை என்ன அப்படின்னா ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் நான் அப்படிங்கிற தேடுதல், அக வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடு நமது மார்க்கத்தில் உண்டு. அக வழிபாடு அப்படின்னு சொல்றது நீ எங்க இருந்து வேணாலும் வழிபடலாம், எங்க இருந்து வேணாலும் வழிபடலாம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற உயரிய கொள்கை. அது எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நான் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்றேன், பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆணவனா கத்துக்கிட்ட மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு போய் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போறோம், அங்க இருக்க ஆற்றல்களை எல்லாம் உணர்ந்துக்க முயற்சி பண்றோம். அது கொஞ்சம் உயர்நிலை பள்ளிக்கெல்லாம் போற மாதிரி. நான் எங்கேயுமே போல உட்கார்ந்த இடத்திலே நான் தியானம் பண்றேன், எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வை நான் உணர்கிறேன் அப்படிங்கும் போது அது நம்ம கல்லூரி படிப்பு படிக்கிற மாதிரி.
நான் அமர்ந்த இடத்திலே என்னுள் இருக்கின்ற இறையாற்றலை உணர்ந்து கொண்டேன். என்னுள் எழும்புகின்ற அந்த சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறது அப்படின்னா நீங்க முனைவர் பட்டம் வாங்கி ஏதோ ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த மாதிரி, அவ்வளவுதான். அப்ப கோவில் அவசியமா, ஆலயம் அவசியமா? அவசியம். யார் இல்லைன்னு சொல்ல முடியும்? எடுத்ததுமே இப்படி கற்பனை பண்ணிக்க அப்படின்னா எல்லாத்தாலையும் கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா இது கர்மா, விட்டக்குறை தொட்டக்குறையின் காரணமா சில பேருக்கு சொன்னதுமே புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் சில விஷயங்களை அனுபவிச்சா தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆலயங்கள் முக்கியமா? அவசியம். ஆலயங்களை காப்பாற்றுவதும் ஆலயங்கள் மரபுகளை காப்பாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று. எப்படி வேணும்னு சொல்ல முடியும்? எல்லாருமே ஞானிகள் இல்லையே, சொன்னதுமே உணர்ந்துக்கிறது. சில பேர் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு போய் ஆனா கற்றுக்கொண்டுதான் வர வேண்டும். அதுக்கப்புறம் அப்படியே நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகள் ஏற்படும். அதில் அவர்கள் தேர்ச்சி பெற கடைசி நிலையை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள். அப்ப ஆலயங்களை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை, அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல தெளிவா இருந்துக்கணும். இன்னொரு விஷயம், எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஏதேனும் ஒரு நிகழ்வு நிகழுது அப்படின்னா அது காரணம் இல்லாம இருக்காது. அது நன்மையோ தீமையோ, ஏன்னா சொல்லும் போதே சொல்லுவாங்க நல்வினை தீவினை, ரெண்டு விஷயத்த சொல்லிதான் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய கட்டமைப்பு அந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கறது அந்த நல்வினை தீவினையை அடிப்படையா கொண்டது அப்படிங்கறத தெளிவா சொல்லுவாங்க. எதற்கு நல்வினை, எதற்கு தீவினை? நான் செய்த வினை, அவ்வளவுதான். நான் யார்? இந்த உடலா? இந்த உடல் செய்யுது, அதை அந்த உள்ளிருக்கின்றவர் தூக்கி கொண்டு போவார். உள்ளிருக்கின்ற ஆன்மாவை தூக்கி கொண்டு போகும். அது எதை தூக்கி கொண்டு போகும்? நான் உன்னை சேர்த்து வச்ச பொண்ணோ பொருளோ கட்டி வச்ச வீடோ வாங்கின வாகனமோ இது எதையும் அதனால தூக்கிட்டு போக முடியாது. நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, நான் என்ன பாவம் செய்தேனோ அதை சுமந்து கொண்டு போகும். அதை அடுத்த பிறவியிலே அனுபவிப்பதற்காக கொண்டு போகும், சித்தத்துல பதிய வச்சு கொண்டு போகும். அப்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்ப என் வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடக்குது, ரொம்ப கவலைப்பட்டு போவோம். மனுஷன் நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, எப்ப சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா ஒரு புன்முறுவல் வேண்டாமா? அட எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன் சந்தோஷமா இருக்கேன்? யாருக்கும் கிடைக்காத ஒரு நாளை நான் புதுசா பார்த்திருக்கேன். நேற்று இரவு படுத்தவர்கள் காலையில எந்திரிக்கல, அவங்களுக்கு அதை கொடுக்கணும் இல்லை, ஆனா இறைவன் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் சந்தோஷமா தானே இருக்கணும். மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துக்கலாம், என்ன பார்த்துக்க முடியாம போயிருக்கிறது, எல்லாம் கடந்து போகும். எல்லாம் கடந்து போகக்கூடிய மேகங்கள் தானே. அந்த ஒரு எண்ணம் யாருக்குமே இருப்பதில்லை. யார்கிட்டயும் போய் கேட்டா என்னப்பா வாழ்க்கை போகுது அப்படிங்கிற மாதிரியே தான் பேசுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பது சாத்தியமா? மனிதனாக பிறந்தால் மகிழ்ச்சி இருக்கும், துன்பம் இருக்கும், எல்லாம் கலந்துதான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்க தானே பார்க்கணும். வாழ்க்கை வாழ்வதற்குன்னா நம்ம இன்னொரு கோணத்துல எடுத்துக்க கூடாது. சந்தோஷமாக இருப்பது, அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா பிறரை துன்பப்படுத்தி நான் சந்தோஷப்படுவதாக இருக்கக்கூடாது. எனது சுயநலனுக்காக பிறரை கஷ்டப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் எனது ஆத்மா ஆனந்தமாக இருக்கிறது, நான் செய்யும் நல்ல விஷயங்களின் மூலமாக எனது உள்ளிருக்கின்ற சுடர் ஆனந்தமாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னா அதுதான் உண்மையான ஆனந்தம். அப்ப வாழ்க்கையை நம்ம எப்படி எதிர்நோக்கணும்? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? வாழ்க்கையை நம்ம எப்படி எதிர்நோக்கணும்? எல்லாம் திருவருட்கருணைன்னு போயிடணும். எல்லாமே திருவருட்கருணை நம்மளால போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கதை சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு ஒரு கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில் அப்படி போக முடியுமா? எல்லாம் நன்மைக்கையும் கடந்து போக முடியுமா? நம்ம சிவபெருமானை இருகப்பற்றி கொண்டிருக்கிறோம், மாற்றுக்கிறதே இல்லை. அப்பதான் எல்லாம் பஞ்சாட்சர மந்திரத்துக்கு மீறிய மந்திரம் எதுவுமே இல்லைன்னு சரணடைஞ்சவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படி இருப்பவர்கள் கூட எல்லா நன்மைக்கையும் கடந்து போயிட முடியுமா? ஒரு சில கட்டங்கள்ல அவர்களும் தடுமாறி நிற்பார்கள். அப்படி தடுமாறி நிற்கும் பொழுதுதான் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறது யார் அப்படின்னா சிவபெருமான். அது எப்ப? அவருடைய திருவருட்கருணை இருந்தால் மட்டுமே. அவருடைய திருவருட்கருணை இருந்தால் மட்டும்தான் அப்படி தங்கி அப்படி நிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல வா அப்படின்னு கூட்டிட்டு போவார். அந்த பிறவி கடல் அப்படி இருக்கு இல்லையா, அதை கடற்கரைக்கு உதவக்கூடியவர் யார் அப்படின்னா அப்பன். நீ தயங்கி நிற்கும் போது இல்ல வாடு கூட்டிட்டு போறாருல, அப்ப போக கத்துக்கணும். இல்ல என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துருச்சு, இவங்களை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன் அப்படின்னு கவலையிலே இருந்தோம்னா அங்கே இருக்கணும். ஏன்? நம்ம முழுமையா சரணடையல. அப்போ நம்ம மனசுல என்னதான் இருக்கு? இதெல்லாம் என்னால்தான் அப்படிங்கிற அந்த நினைவு அழுத்தமாக பதிவா இருக்கு அப்படிங்கறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அழுத்தமான பதிவங்க இருக்குன்னா துன்பத்துக்கு மட்டும்தான் காரணம் நினைக்க மாட்டோம், வருகின்ற இன்பமும் என்னால் தான் அப்படின்னு நினைச்சிடும். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பம்.
ஏதாச்சும் நல்லது நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் இதை செஞ்சேன், சந்தோஷமா இருக்கேன். நான் இதை செஞ்சேன், அவங்க நல்லா இருக்காங்க. நான் இதை என்னத்தை நாம செஞ்சோம், எதை நம்ம செஞ்சோம், இங்க ஏதாச்சும் புதுசா நம்ம கொண்டு வந்தோமா, ஏதாச்சும் புதுசா நம்ம உருவாக்கணுமா, இங்க இல்லாத பொருளை எடுத்து எதையும் புதிதாக செஞ்சு எல்லாம் கொட்டி கிடக்கிற குப்பை எடுத்து செஞ்சு வச்சிருப்போம். நம்ம பார்க்கின்ற எல்லாமே பல யுகங்களுக்கு முன்னாடி இல்லாமல் போயிருக்குமா, இல்லாமல் இங்கதான் இருந்தது. இது இதுக்குதான் பயன்படுத்தணும்னு தெரியாம இருந்தது. அந்த ஞானம் அடையாதையே அந்த பொருட்களை எடுத்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உருவாக்கி நம்ம வாழ்க்கையை ரொம்பவே வந்துட்டு சௌகரியமா மாத்திக்கிட்டோம். இப்ப ஏதேனும் ஒரு பொருள் இங்க இல்லாம இருந்த அதை புதுசா நான் கொண்டு வரேன் அப்படின்னா தான் அந்த இடத்துல நம்ம இது என்னால் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். எங்க சொல்லுங்க, நான் இதை செய்வேன். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் வேற பேசுறதுல பேச்சுல எப்படின்னா, நான் இந்த கருத்தை கூறினேன், நான் இந்த தத்துவத்தை உதிர்த்தேன், எனது தலைவர் இந்த தத்துவத்தை உதிர்த்தார். கொஞ்சமாவது யோசிக்கணும், கொஞ்சமாவது யோசிக்கணும். இந்த பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? மில்லியன் நிறைய சொல்றாங்க இல்லையா, மில்லியன் மில்லியன் இப்படி ஏதேதோ சொல்லுவாங்க இல்லையா. நம்ம பார்க்கறது எத்தனை வருஷத்து கணக்கு வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 வருஷம் கணக்கு வழக்கு தான் நம்ம கிட்ட இருக்கு. 5000 வருஷத்துல இத்தனை மனிதர்கள் வாழ்ந்தார்கள், இவர்கள் எல்லாம் நாகரிகத்தில் இப்படி மேம்பட்டவர்களாக இருந்தார்கள், அப்படி இப்படி நிறைய கணக்கெடுக்கிறோமா? சரி, கணக்கெடுக்கிறோம். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தகங்களை அச்சடிக்கிறோம். இவர் இந்த பொன்மொழிகளை உதிர்த்தார், அதுக்கப்புறம் இணையதளத்துல இவர் இதை சொன்னார் இதை சொன்னார் பதிவிடுறோம். சரி, இன்னைக்கு அந்த தகவல்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. புத்தகங்கள் அழிஞ்சு போனா அதை சொன்னது யாருன்னு தெரியாம போயிடும். இணையதளம் அப்படிங்கிறது இன்னொரு பரிமாற்றம் அடையுது அப்படிங்கும் போது இதுல இருக்க கருத்துகளும் போயிடும். அப்படி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நம்ம சொல்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கும். அந்தந்த காலகட்டத்திலே சீர்திருத்தத்தை செய்வதற்கு ஏதேனும் ஒரு மகான் வந்து சொல்லிக் கொண்டே இருந்திருப்பார். இப்ப இந்த காலத்துல ஒருவர் வாழ்கின்றார் அப்படிங்கும் போது அவர் சில பொன்மொழிகளை சொல்கின்றார்னா இப்ப இருக்கக்கூடிய மக்களை பக்குவப்படுத்துவதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் வேறொரு வடிவிலே இந்த கருத்தை சொல்லி இருப்பார். இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. நான் சொல்லியது என்னை பின்பற்றக்கூடிய ஒரு மதம் உண்டாகலாம். அப்பா, ஆன்மீகவாதி பேசக்கூடிய பேச்சா இது? மக்களை எல்லாம் வந்துட்டு சுத்தமாவே முட்டாளாக்கி விடணும் அப்படின்னு நினைச்சுட்டு பேசக்கூடியது. என்னையும் பிற்காலத்திலே ஒரு பெரிய ஆளாக வச்சு மதங்கள் உருவாக்கப்படலாம். ஆன்மீகம் என்றால் என்னங்கிற அடிப்படை விஷயத்தை உணர்ந்து கொள்ளாதவர்கள் பேசுகின்ற பேச்சு. அக வழிபாட்டை ஊக்குவிக்க வேண்டியவர்கள் எல்லாம் தன்னை இறைவனுக்கு ஒப்பாக நினைத்து என்னை அடிப்படையாக கொண்டு ஒரு மதம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றால் உங்களுக்குள் என்ன ஆன்மீகம் இருக்கிறது? நீங்கள் எந்த ஆன்மீகத்தை போதிக்க விரும்புகிறீர்கள்? புரியல, உண்மையாலும் தெரியல. பக்குவப்பட வேண்டியது நாம் அல்ல, பக்குவப்பட வேண்டியது நாம் அல்ல, நமக்கு எடுத்து சொல்பவர்கள். நம்ம தான் நம்ம யாரை வந்துட்டு பின்தொடரணும் அப்படிங்கிறத முடிவு செய்வோம். ஆனா அந்த பின்தொடர்பவர்கள் உங்கள் மீது ஒரு கருத்துக்களை திணிக்க முற்படுகிறார்கள் அப்படின்னா கவனமா இருக்க வேண்டியது நீங்க தான். ஏன்? அது உண்மையை நினைச்சு நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அவ்வாறு ஒரு அறிவை நீங்கள் இழக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த அறிவு மேம்படாமல் போய்விடும். மேம்பட்ட அறிவின் காரணமாகத்தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. புதுசு புதுசா இல்ல, இன்னைக்கு பயன்படுத்தக்கூடியதற்கு தகுந்தாற் போல தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த அளவுக்கு அறிவு மேம்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல மேம்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. இன்னும் நம்ம ஒருவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அதுலயும் குறிப்பா ஆன்மீகத்துல அப்படி நீங்க ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்னும் மேம்படாத தன்மையிலே இருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பெரிய கூட்டம், நான் ஏற்கனவே அடியேன் சொன்ன மாதிரி அரைகுறையா அடியேன மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்படியே ஏற்றுக்கிறது. அதுல என்ன நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அப்படின்லாம் யோசிக்கிறல. இப்ப அடியேன் பேசுனதுல 100% அதுல குப்பையா கூட இருக்கும். அந்த குப்பையை கலந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஏதோ 1% அந்த இடத்துல உருப்படியானது இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். நீங்க அதுக்கப்புறம் உள்ளார தேடி அதை உணர்ந்து கொள்ள முயற்சிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடியேன் இதை இப்ப சொல்ல வேண்டியது இருக்குன்னா, வானவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய விஷயம் பொய்யெல்லாம் இல்லை. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றா ஆராய்ந்து அவர்கள் ஞானத்திலே எட்டிய விஷயங்களை வானவியலிலிருந்து அப்படியே கொண்டு வந்து ஜோதிட சாஸ்திரமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதுல பொய் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. அடியனை பொறுத்தளவு அதுல
எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன் சில இடங்கள்ல ஜோதிடம் பொய்த்து போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தெளிவா சொல்லிடலாம். முழுமையா நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை, அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் அறிவு இன்னும் மேம்படவில்லை. துல்லியமா கணிக்க தெரிந்தவர்கள் கண்டிப்பா சொல்லிடுவாங்க. அது ஒன்னு ரெண்டு என்ன சொல்றது அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நிறைய இணைப்புகளை கொண்டது. நம்ம அவ்வளவு சீக்கிரம் அந்த முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து சொல்லிவிட முடியாது அப்படிங்கறத இன்னைக்கும் அது ஜோதிடத்திலே வல்லுநர்கள் சொல்லுவது, நல்ல ஞானம் பெற்ற ஜோதிடர்கள் சொல்லுவது, அப்படியெல்லாம் எளிதில் சொல்லிட முடியாது அப்படிங்கிறது. ஆனா அடியன் சொன்ன மாதிரி அடியன மாதிரி அறவரையா கத்துக்கிட்டவங்க ஒத்தா பொதுவா ஒன்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறது, அதை அப்படியே நம்ம ஆக்க எடுத்துக்கிறது. தொலைக்காட்சியில அது ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி, காலங்காத்தால் எடுத்து இன்னைக்கு உனக்கு இந்த அஷ்டமம் இருக்குன்னு சொன்னா அன்னைக்கு பொழுதே போச்சு. கொஞ்ச நாட்சி வேண்டாமா? நம்ம அன்னைக்கு இல்லை என்னைக்குமே கவனமா பேசணும், கவனமா நடக்கணும், கவனமான சொற்களை பேசணும். எல்லா நாளும் அஷ்டமம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னா சொல்லல. அப்படியே அந்த கிரகம் உங்கள் மீது தாக்குதலை நடத்தினாலுமே கூட உங்களை பாதுகாப்பதற்கு சிவபெருமான் இருக்கிறார், அந்த சிவம் உங்களை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கூடவா இல்லாமல் போயிடும். அப்புறம் என்ன நம்ம ஆன்மீகத்துல பயணிக்க இருக்கோம்? 7 8 9 10 எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எத்தனை பிறவை எடுத்தாலும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம செஞ்ச கர்மாவை கொடுக்கறதுக்கு வருது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடணும். அதெல்லாம் திருவருட் கருணை அப்படின்ட்டு போயிடணும். சொல்வதற்கு எளிதாகத்தான் இருக்கும், ஆனா அனுபவிக்கிற கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல. வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? இறைவனை சரணடைவதை தவிர நம்மால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான விஷயம். நமக்கு கிடைத்திருக்கின்ற வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சொல்ல போனா ரொம்ப சௌகரியகரமான வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்குங்க. இன்னும் சில உயிர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றன, தனது வாழ்க்கையை நடத்த முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு மத்தியிலே நாம் நல்ல நிலையில் இருக்கிறோம் என்பதை முதலில் நாம நம்பணும். நம்மை போல மற்ற உயிர்களும் மேம்பட்ட நிலைக்கு வர வேண்டும் என்று நாம விரும்பணும். இத்தனையும் இருந்தால் தான் நம்ம பிறந்த பிறப்புக்கான அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியா இருக்கணும், அதே போல அந்த துன்பம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது, மனசு நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா எல்லாருமே பார்ப்போம். மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், அதே போல துன்பம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், மனிதனுக்கு அதிகமா தேவைப்படுறது பாத்தீங்கன்னா மனசுல நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நிம்மதியை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் சொல்ல போனா. ஏன்னா பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, எப்படா எங்கேயாச்சும் போய் தனியா உட்காந்துக்குவோம் அப்படிங்கிறவங்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேருக்கு பணம் இருக்கிறது இல்ல, வசதி இருக்கிறது இல்ல, ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன நிம்மதி இருந்திருக்கும் அந்த இடத்துல. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த நிம்மதியை எங்க போய் தேடுறது, எவ்வளவு கிலோல வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் அவரவர் மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். நிம்மதி உடனே கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டா, மனசு அமைதி அடையும் போது, பற்று இல்லாம இருக்கும் போது கண்டிப்பா அந்த நிம்மதிங்கிறது மனசுல உண்டாகும். தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுற மாதிரி எல்லாம் ஓடுறது இல்லை. வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா ஓடணும்பாங்க. ஒரு 5000 10,000 மீட்டர்லாம் ஓடுறதா இருந்ததுன்னா, இல்லைன்னா அந்த இலக்கை போய் அடைய முடியாதும்பாங்க. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் ஓடுறதெல்லாம் இல்லை, மெதுவாலாம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல விட்டா எப்படி ஓடுவோமோ அந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா எதை நோக்கி ஓடுறோம்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்க அதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னன்னா, வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப எளிமையா பயன்படுத்துறாங்க. அந்த வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்னா என்னன்னா, மாதம் ஒரு 6 இலக்க சம்பளத்துக்கு போயிடுச்சு. இப்ப முன்னாடி 5 இலக்க சம்பளம் எல்லாம் ரொம்ப பெருசா பேசப்பட்ட காலம். 6 இலக்க சம்பளம் அப்படிங்கறத நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னதான் ஓடுனாலும் வருகின்ற நோயை தடுக்க முடியறதில்லை, மன உளைச்சலை தடுக்க முடியறதில்லை, குடும்பத்துல ஒரு சமநிலையை பேண முடிவதில்லை. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளிலும் நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நாம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப சம்பாதிக்கவே கூடாதா? சம்பாதிக்கிறது தப்பா? அப்படி யாருமே சொல்லல. சம்பாதிக்கணும். ஏன்னா வாழ்வதற்கு இன்றைய காலகட்டத்தில் பணம் தேவை. ஆனா பணம் மட்டுமே தேவையா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சவங்களும் நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்டதான் இருக்கு.
அதை எப்படி தேடுறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இப்ப பொதுவா ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, நிம்மதியை தாண்டி நம்மை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது கிடைக்கின்ற அந்த ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது சொல்லி மாளாதது. ஏன்னா நம்ம தேடுறோம் நிறைய தேடுறோம், பொருள் தேட ஆரம்பிச்சிடறோம், புகழை தேட ஆரம்பிச்சிடறோம், ஆனா நிம்மதி யாரும் தேடுறதில்லை. நிம்மதியை தேடி போறவங்களுக்கு நிம்மதி கிடைப்பதில்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். பொருள் தேடல் உள்ளவர்களுக்கு பொருள் கிடைச்சிடுது, புகழ் தேடுறவங்களுக்கு புகழும் கிடைச்சது, ஏன்னா அதுக்கான வழி கிடைச்சிடும். ஆனா நிம்மதியை தேடுறவங்களுக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்? நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோம், அதான் பிரச்சனை. ஒரு மலை பிரதேசத்துக்கு போனா நிம்மதி கிடைக்குமா? என் நண்பனோட பேசினா நிம்மதி கிடைக்குமா? என்னோட மனைவியோட பேசினா நிம்மதி கிடைக்குமா? அம்மா அப்பாட்ட பேசினா நிம்மதி கிடைக்குமா? இவங்க கிட்ட எல்லாம் பேசி எப்படி நிம்மதி கிடைக்கும்? நிம்மதியை வெளியெல்லாம் தேடக்கூடாது. அந்த நிம்மதி வேணும்னா உங்களுக்குள்ளதான் தேடணும். ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, பொருள் தேடினாலும் கிடைச்சிரும், புகழ் தேடினாலும் கிடைச்சிரும், நிம்மதி தேடினா கிடைக்காது. ஏன்? அது வெளியே கிடைக்கிற பொருள் இல்ல, மற்றதெல்லாம் வெளியே கிடைக்கிறது. நிம்மதி மட்டும் உள்ளே கிடைப்பது. உள்ளே தேட வேண்டும். உள்ளே என்னத்தை தேடணும்? முதல்ல இந்த ஆத்மாக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தேடணும். இந்த ஆத்மா எதற்கு வந்ததுன்னு தேடணும். இப்ப உதாரணத்துக்கு அடியேன்னு சொல்றது, இந்த ஆத்மா இந்த உலகத்துக்கு வந்தது சம்பாதிச்சு பசியால வாடுற 10 பேத்துக்கு சாப்பாடு போடணும்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. போன ஜென்மா நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த எண்ணம் இருந்திருந்து இந்த பிறவி எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த முதல் பணியை நம்ம செஞ்சிடறோம், நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனா அதை நம்மளே செலவு பண்றோம், இன்னும் தேவையில்லாத கேளிக்கைகள்லாம் செலவு பண்றோம், நிறைய சம்பாதிச்சு வீடு மாளிகை எல்லாம் கட்டுறோம். ஆனா அந்த ஆத்மாவோட தேடல் என்னன்னா 10 பேர்த்தோட பசியாத்தணுங்கிறது அதனுடைய தேடுதல். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், கண்ணா பின்னான் பழங்க சேர்த்து பேர் புகழ் எல்லாம் வந்தாலும் ஏதோ ஒண்ணு குறையுதேங்கும் போதுதான் நிம்மதி இழந்து போன தன்மை அந்த இடத்துல தெரியவும். அப்ப அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, ஆழ் மனசுல போய் தேடும் பொழுது, சித்தத்தில் பதிவான சில விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்போது, என்னோட உண்மையான தேடுதல், என்ன உண்மையான நோக்கம் என்னன்னா 10 பேர்த்தோட பசியாக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யும் போது அந்த இடத்துல நிம்மதி பிறக்கும். அதை செய்யும் போது அந்த நிம்மதி பிறக்கும். ஒரு சில பேருக்கு கோயிலை கட்டணும் அப்படிங்கிறது நோக்கமா இருந்திருக்கும். கோவிலை கட்டுறது, சத்திரம் கட்டுறது, அன்னதான சத்திரம் செய்யறது, இல்ல இலவச மருத்துவமனை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் போன ஜென்மால ஒருவேளை நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கு அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணமும் இருக்கும். ஆனா அந்த ஒரு காரியத்தை யார் நினைவுபடுத்த முடியும்? யாரும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில நமக்குள்ள நம்ம தேடும் பொழுதுதான் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தவங்கிறது சித்தத்துல இருந்த பதிவுகள் வெளிப்படும் பொழுது அதை நாம் செய்து பிடிக்கும் போது நிம்மதி கிடைக்கும். சில பேர் தியானத்துல உட்கார்ந்துட்டு நிம்மதி கிடைக்கலமாங்க. காரணம், நீ வந்த நோக்கமே என்ன நிறைவேறல. தியானம் மனதை அமைதிப்படுத்தும், ஆனா உன்னை எப்படி நிம்மதியா இருக்க விடும்? ஏன் அந்த நிம்மதி கெட்டு போகுது? நீ என்ன நோக்கத்திற்காக வந்தாயோ அந்த நோக்கத்தை இன்னும் நீ முடிக்கவில்லை அப்படிங்கறதுனாலதான் அந்த நிம்மதி நம்மிடம் இருப்பதில்லை. அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றாத வரை மீண்டும் மீண்டும் பிறந்துதான் ஆகும், மீண்டும் பிறந்ததாகும். ஏன்னா அது ஆத்மாவோட ஏக்கம். இதை இன்னாருக்கு செய்ய வேண்டும் என்பது ஆத்மாவுடைய ஏக்கம். அதை நம்ம சரிவர செய்யல அப்படின்னா, அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் இந்த ஜென்மாவை எடுத்து வீணானதாயிடும். அப்ப என்ன ஆகும்? மீண்டும் பிறப்பு எடுக்கும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரையில. அதற்காக தான் சொல்றது, இந்த நிம்மதி அப்படிங்கிறது உள்ள இருக்கு, தேடு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. காரணம் என்னன்னா, நீ எதுக்கு பிறந்தேன்னு நோக்கத்தை தெரிஞ்சுக்கோ, அதை நிறைவேற்றி உனக்கு நிம்மதி அதுவாக தேடி வரும். ஏன்னா அதை செஞ்சுட்டா ஒரு ஓய்வு கிடைக்கும். இயல்பான வாழ்க்கையில எடுத்துக்குங்க, காலையில வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது, அந்த வேலையை சாயந்தரம் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா ஒரு நிம்மதி இருக்கும். இல்லைன்னா வீட்டுல ஒரு பதட்டத்தோடயே இருக்கும், நம்ம இன்னும் முடிக்கலையே, அடுத்த நாளைக்கு போனா என்ன சொல்லுவாங்களோ அந்த பதட்டம் அடுத்த நாளைக்கு முடிகிற வரலும் இருக்கும். அதேதான் இந்த நிம்மதி அப்படிங்கிறது. ஆத்மா ஒரு வேலையை எடுத்துட்டு வந்திருக்கு, அதை செஞ்சு முடிச்சிருச்சுன்னா நிம்மதியா இருக்கும், செய்யலைன்னா பதட்டத்திலே இருக்கும். என்ன ஏதுனே தெரியாத பதட்டம். ஏன்னா வேலையை கூட சொல்றது கொடுத்திருப்பாங்க, ஓ நோக்கத்தை சொல்றதுக்கு வேற ஒருத்தர் வர முடியாது. ஓ நோக்கத்தை உனக்கு சொல்லணும்னா உள்ள இருக்கின்ற அந்த பரம்பொருள் மட்டும்தான் உனக்கு சொல்ல முடியும். மற்ற யாராலும் அந்த நோக்கத்தை அறிவிட்டு கூற முடியாது. அப்ப அதை தேடிதான் நம்ம போகணுமே தவிர, அதை விடுத்து நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க தியானத்துக்கு போனாலும் சரி, தவத்துக்கு போனாலும் சரி, லட்சமா பணம் கொட்டி நிறைய ஆசிரமத்துக்கு போய் அங்க தியானம் பண்ணிட்டாலும் சரி, இல்ல அரசியலுக்கு போய் கண்ணா பின்னான்னு பேசினாலும் சரி, சம்பந்தம் இல்லாம காசை வாரி இறைச்சாலும் சரி, அந்த நிம்மதி நமக்கு கிடைக்காது. அந்த நிம்மதி நமக்கு கிடைக்காது.
அப்ப நிம்மதியை தேடி போறவங்க எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்குள் நாமே எழுப்புகின்ற கேள்வி, அதற்காக கிடைக்கின்ற பதிலுக்காக காத்திருக்க வேண்டும், கிடைத்துவிடும். உங்களுடைய நோக்கம் ரொம்ப புனிதமானதா இருந்தா ஆத்மா அதை எடுத்து சொல்லும், இந்த நோக்கத்துக்கு தான் நீ வந்திருக்க அப்படிங்கறத எடுத்து சொல்லிடும். அப்ப அதை நோக்கி நாம் பயணிக்கலாம். ரொம்ப அற்புதமான பயணமா இருக்கும் அப்படின்னா அதில் நீங்க சந்தேகம் கொள்ள வேண்டும். அடியே இன்னுமே விருப்பப்பட்டு கேட்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இன்றளவுமே தமிழ் மொழி அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடியேன்னு சொல்றது தமிழ் மொழி மட்டும்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லல, எல்லா மொழிகளுமே உயர்ந்தது. இருந்தாலும் தமிழ் அப்படிங்கிறது ஒரு மந்திர மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றளவும் தமிழை காப்போம் அப்படின்னு சொல்லாதவங்க ஆளே கிடையாது. ஆனா அதை காக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறதா நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் செய்கிறார்களா, செய்கிறோமா அப்படின்னா நீண்ட காலத்திற்கு அது ஒத்து வருமா அப்படின்னு தெரியல. நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு இல்லையா, நம்ம மார்க்கத்துல நமக்கு கொடுத்துட்டு போன புத்தகங்கள் நிறைய இருக்கும், இலக்கியங்கள், பக்தி இலக்கியம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நீங்க எந்த இலக்கியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை கொஞ்சம் கொடுத்து படிக்க சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, தமிழ் மொழி எங்கு வாழ்கிறது அப்படின்னா பெரும்பாலும் பக்தி இலக்கியங்கள்ல அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு. எப்ப நம்ம தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் குறைகிறார்களோ அப்போதே தமிழும் மெல்ல மெல்ல மறைந்து போகும் அப்படின்னா மாற்றுக்கிறதே இல்லை. இந்த தமிழ் அப்படியே படிப்படியா அந்த பரிணாம வளர்ச்சியை நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த பக்தி இலக்கியத்துக்கு முக்கியம் கொடுத்து கொடுத்து அப்படியே அந்த தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இடையில நிறைய இலக்கியங்கள் வந்திருக்கும். ஆனா காலம் தொட்டு இன்றளவும் மக்களிடையே பேச்சு பொருளாக அது இன்னும் ஒரு வழக்கத்திலே இருக்கு அப்படின்னா இந்த பக்தி இலக்கியங்கள் பெரும்பாலும் ஆங்காங்கே பரவலா இன்னைக்கு இருக்கிறதன் காரணமாகத்தான் தமிழ் மொழி இன்னும் அதன் இளமை மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. பக்தி இலக்கியத்தை மட்டும் நீங்க சொல்லல, பக்தி இலக்கியமும் அதில் ஒன்று. ஏன்னா மற்ற இலக்கியங்களை படிப்பவர்களின் எண்ணிக்கை ரொம்ப சொற்பம், ரொம்ப சொற்பம். இன்னைக்கு பாட திட்டத்துல தமிழை எடுத்து படிக்கிறதுனா அப்படியே குளிர்ஜுற மாதிரி நடுங்கிற காலத்துல இன்னும் வருங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா பக்தி இலக்கியங்கள் நம்ம பள்ளிகள்ல சொல்லி தருவதில்லை, சில குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள்ல மட்டும்தான் இருக்கு, அங்க மட்டும்தான் படிக்கிறாங்க. அதுவும் குறைய ஆரம்பிச்சதுன்னா நம்ம இலக்கியங்களை எடுத்து படிப்பவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுல பக்தி இலக்கியங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, குழந்தைகளுக்கு எளிதா புரியக்கூடிய சில புத்தகங்களை வாங்கி வச்சுக்கோங்க. திருவாசகமா இருக்கலாம், தேவாரமா இருக்கலாம், ஆழ்வார்களுடைய பாசுரங்களா இருக்கலாம், எதுவாயினும் சரி, தமிழை வளர்க்கக்கூடிய அந்த பாடல்கள், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த பாடல்களை நமக்கு புரிந்தவாறு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. நம்ம சொல்லினா இந்த சமூகம் சொல்லிக் கொடுக்குமானா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கறதுல இல்ல, எல்லாம் பணம். நீங்க ஒண்ணுதான் உண்மையான அறிவை உங்க குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப நமக்கு திருவாசகத்துல என்ன புரியுது சொல்லலாம், தேவாரத்துல என்ன புரியுது சொல்லலாம், அதே போல திருமுறைகளை படித்து படித்து சொல்லலாம், ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எடுத்து பாடி கட்டலாம், அதனுடைய பொருள் நமக்கு புரிந்தவாறு சொல்லலாம். நிறைய இணையதளத்தில் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அவங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க. நீங்க உண்மையான விளக்கம் வேண்டும்னா அந்த உரையாசிரியரை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மாணிக்க வாசக பெருமானையும் நால்வரையும் மனதில் நினைத்துக் கொண்டு எனக்கு இது பொருள் வேண்டும் அப்படின்னு நினைச்சு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. ரொம்ப முக்கியம். தமிழ் அடுத்த தலைமுறைக்கு படித்தான் போகும், வேற வழி இல்லை. அப்படி போகும்போதுதான் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும்போது ஒரு இன்னும் இளமையான வயதுடனே அது கடந்து போகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நம்ம அடுத்த தலைமுறைக்கும் தமிழை கொண்டு செல்வோம். திருவாசகத்தின் மூலமாக, தேவாரத்தின் மூலமாக, பாசுரங்கள் மூலமாக அதை அடுத்த தலைமுறைக்கு பயணிக்க செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. என்னைக்கு இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறதோ, இந்த தர்ம மக்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதும் தமிழ் மெதுவாக செய்ய ஆரம்பிச்சோம். பல படையெடுப்புகளையும் தாண்டி, பல ஆக்கிரமிப்புகளையும் தாண்டி இன்றளவும் நமது தர்மம் அப்படின்னு நிலைத்து நிற்கிறது அப்படின்னா நம்ம அந்த தர்மத்தின் மீது கொண்ட நம்பிக்கை, அந்த தர்மத்தின் மீது கொண்ட பிடிப்பு. ஏன்னா இந்த தர்மம் நிறைய விஷயங்களை பத்தி சொல்லும். நம்ம அதுக்காக மற்ற தர்மங்களை குறைச்சு பேசல, எல்லாமே உயர்வானதுதான். ஏன்னா அந்த பகுதி மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு ஏற்றார் போல, அங்கு நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்றார் போல நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி இருந்திருப்பாங்க.
இங்க பாரத பூமியில இது ஆன்மீக பூமி அப்படின்னே சொல்லுவாங்க. எல்லாருமே அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படி இப்படின்னு ஓடின சமயத்துல அகத்தேடலுக்குள்ள போன முதல் சமூகம் நம்ம தான் இருந்திருக்கும். அக வழிபாடு அப்படிங்கிறது உன்னுள் தேடு அப்படின்னு சொன்ன அந்த பெரும் சமூகம் நமது. அப்படி தேடி அது மூலமா பல வெற்றி கண்டு பிறவா நிலையை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னாலும் அதை நிறைய நம்மளால பார்க்க முடியும், நிறைய விஷயங்கள்ல கேள்விப்பட முடியும். அப்படிப்பட்ட அருமையான இந்த தமிழ் சமூகத்திலே வந்துவிட்டு தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லாமல் விட்டுவிட்டால் அது நாம் நமது தர்மத்திற்கு செய்கின்ற இழைக்கின்ற தவறாக ஆகிவிடும். மனதிலே நினைநிறுத்திக் கொள்ளுங்கள். கட்டாயமா அகத்தேடல் அப்படிங்கிறது அவசியம். நம்முள் அகத்தேடலில் நாம் ஈடுபடும் போது நிம்மதிங்கிறது அங்குதான் உறைந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. சிவாய நமः.